பேராசிரியர் டெஸ்ட் பேப்பரை திருத்தி எல்லோருக்கும் கொடுத்து விட்டார். வீரமணிக்கு மட்டும் பேப்பரை கொடுக்கவில்லை. அவன் பேப்பரில் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டிக் கொண்டே வந்தார். சில மாணவர்கள் சிரித்தார்கள், சிலர் ரசித்தார்கள், சில பெண்கள் வேதனையுற்றார்கள். வீரமணி வெட்கி தலைகுனிந்தவாறே நின்றான். பேராசிரியர் சொன்னார், இந்த பேப்பரை நான் உன்னிடம் கொடுக்க மாட்டேன். எப்படி பரீட்சை எழுதக்கூடாது என்பதற்கு இதுதான் சரியான உதாரணம். இதை நான் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டார். எல்லா மாணவர்களும் போய்விட்டார்கள். வீரமணி அழ ஆரம்பித்து விட்டான். வீரமணியின் உயிர் நண்பன் பீட்டர் அவனுக்கு ஆறுதல் கூறினான். வீரமணியின் சொந்த ஊர் விருதுநகர். தாத்தா வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறான். வீட்டிற்கு சென்றான். விலை உயர்ந்த செல்போனை தொலைத்தவன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தான். தாத்தா என்னவென்று கேட்டார். ஒன்றும் சொல்லவில்லை. தாத்தா ஒரு இருதய நோயாளி. அப்போதுதான் அவர் சில மாத்திரைகளை வாங்கி வைத்திருந்தார். திடீரென்று ஒரு பாட்டிலை துறந்தான். அதில் உள்ள அத்தனை மாத்திரைகளையும் விழுங்கிவிட்டான். தாத்தா பதறி போனார். உடனடியாக அவனை மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து காப்பாற்றி விட்டார். வீரமணி பிழைத்து விட்டார். உடனே வீரமணியின் நண்பர் பீட்டருக்கு போன் செய்து வரச் சொன்னார். கல்லூரியில் நடந்தது என்ன என்று கேட்டார். பீட்டர் திரைக்கதை வசனம் சொல்வது போல விளக்கமாக சொன்னார். சரி, பரவாயில்லை. நாளை 11 மணிக்கு அந்த பேராசிரியர் சந்திப்பதாக சொல் என்று சொல்லி அனுப்பினார். வீரமணி கல்லூரிக்கு சென்றவுடன் முதல் வேளையாக பேராசிரியரிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னான். பேராசிரியர் பதறி போனார். இன்று 11 மணிக்கு அவன் தாத்தா உங்களை சந்திக்க வருவதாக சொல்லி இருக்கிறார் என்று சொன்னான். பேராசிரியருக்கு பேதி மாத்திரை சாப்பிடாமலே பேதி வந்துவிட்டது. மிகவும் சோர்வாக காணப்பட்டார். பைத்தியம் பிடித்தவனை போல தனக்குத்தானே பேசிக்கொண்டு கடிகாரத்தையே உற்று நோக்கினார். சரியாக 11 மணி. தாத்தா உள்ளே நுழைந்தார். பேராசிரியர் பயந்து கொண்டே எழுந்து இரு கரங்களை கூப்பி, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, அவன் திருந்த வேண்டும் என்றுதான் செய்தேன் என்று சொன்னார். அப்படி என்னை உங்களால் மன்னிக்க முடியவில்லை என்றால், மன்னிக்க விருப்பமில்லை என்றால், இதோ என் ஹவாய் செப்பலை எடுத்து என்னை அடியுங்கள், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். தாத்தா சிரித்து விட்டார். பதட்டப்படாதீர்கள், பிளீஸ் சிட் டவுன், தயவு செய்து அமருங்கள் என்று சொன்னார். தாத்தா பேச ஆரம்பித்தார். பீட்டர் தாத்தாவின் பக்கத்திலே நின்று கொண்டே இருந்தான். தாத்தா சொன்னார், பேராசிரியர் என்றால் நான் ஒரு 60 வயது இருக்கும் அல்லது 50 வயதுக்கு மேல் இருக்கும் என்று நினைத்து வந்தேன். உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார். பேராசிரியர் 36 என்று மெல்லமாக சொன்னார். 36 வயதில் நீங்கள் எப்படி பேராசிரியராக முடியும் என்று கேட்டார். பேராசிரியர் சொன்னார், நான் PhD முடித்து விட்டேன், PDF முடித்து விட்டேன், 150 பேப்பர் போட்டு விட்டேன், 18 பேட்டன்கள் வாங்கிவிட்டேன், இவைகளை எல்லாம் இன்டர்நெட்டில் ஏற்றிவிட்டேன். என் பெயரை நீங்கள் அடித்தால் 46 பக்கங்களுக்கு என்னுடைய பயோடேட்டா வரும் என்று பெருமையோடு சொன்னார். தாத்தா சிரித்துக் கொண்டே கேட்டார், உங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ் எழுத்தாளரையோ அல்லது ஆங்கில எழுத்தாளரையோ சொல்லுங்கள் என்றார். தமிழ் எனக்கு அவ்வளவாக வராது,
தமிழ் நான் அவ்வளவாக படிப்பதில்லை. ஆங்கிலத்தில் சிட்னி ஷெல்டன், ராபின் சர்மா என்ற சில புத்தகங்களை குறிப்பிட்டார். தாத்தா சிரித்துக் கொண்டே சொன்னார், தமிழ் தெரியாது, தமிழ் எழுத்தாளர்களை தெரியாது என்று சொல்லுவது தாயின் முகத்திலே காரி துப்புவதற்கு ஒப்பாகும். அப்படி என்றால் ஆங்கிலத்திலே ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்டார். பேராசிரியர் திருடனை போல் முழித்தார். இப்பொழுது பேராசிரியர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். தாத்தா சொன்னார், ஒருவரை வெறுக்கலாம், தவறில்லை. ஒருவரை அவமானப்படுத்தி ரசிப்பது மனிதநேயமற்ற செயல். அது ஒரு தீவிரவாதத்துக்கு ஒப்பானது. அது செய்யவே கூடாது. வீரமணி தவறு செய்திருக்கலாம். அவனை நீங்கள் உங்கள் அறைக்கு அழைத்து அவன் செய்த குற்றங்களை எல்லாம் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கலாம். அல்லது உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஹவாய் செப்பலால் எடுத்து நீங்கள் அவனை அடித்திருக்கலாம். இது ரூமுக்குள்ளே நடந்திருக்கும். வெற்றி, தோல்வி, அவமானம் என்பது inevitable and indispensable. தவிர்க்க முடியாது, விளக்க முடியாது. அது எம்பெடட், வாழ்க்கையோடு இணைக்கப்பட்ட ஒன்று. எல்லோரும் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அவமானம் என்பது சற்று வித்தியாசமானது. தெரிந்தவர்களை வைத்து ஒருத்தரை அவமானப்படுத்தினால் அவமானம் படுபவன் தற்கொலைக்கு செல்லுவான் என்பது வீரமணியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். ஒருவேளை அவன் இறந்திருந்தால் உங்களால் அந்த உயிரை திருப்பி தந்திருக்க முடியும். நீங்கள் விளையாட்டாக செய்துவிட்டீர்கள். என் வாழ்க்கையில் சந்தித்த முதல் இம்மெச்சூர் ப்ரொஃபசர் நீங்கள் தான். தரமான நூல்களை படியுங்கள். ஆய்வு, PhD, PDF இதையெல்லாம் தாண்டி மனிதநேயத்தோடு விஷயங்களை அணுகுங்கள். சிம்பத்தி, எம்பத்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதையெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உலக இலக்கியங்களில் தரமான இலக்கியங்களை படியுங்கள். உலகத்திலேயே அதிக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அவனை விடவா இன்னொரு நீங்கள் சாதித்து விட முடியும்? கம்மை கண்டுபிடித்தவன் அவன். அதற்காக அவன் வெட்டிய மரங்கள் 60. அவன் சொன்னான், what I have learned is a handful of sand. கற்றது கைமண் அளவு என்று சொன்னான். நீங்கள் சொன்னீர்கள் 46 பக்கங்கள் என்னுடைய பயோடேட்டா என்று. உலக பேரறிஞன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன் கைப்பட எழுதிய PhD தீசிஸ் 46 பக்கங்கள் தான். இன்று இஸ்ரேலில் உள்ள ஹீப்ரூ யூனிவர்சிட்டியில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறது. இந்தியா 46,000 கோடி கொடுத்தால் கூட அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். பக்கங்கள் முக்கியமில்லை, பக்கங்களால் ஏற்படும் விளைவுகள் தான் முக்கியம். நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா பக்கங்களை அதிகரிக்க முயற்சிப்பதை விட உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நிர்வாகம் உங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. மிக குறைந்த வயதில் இவ்வளவு சாதனைகளை செய்ததால் உங்களை நிர்வாகம் ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் செய்திருக்கிறது. ஆனால் ஊக்குவிப்பவன் கூட இப்பொழுது ஹவாய் செப்பல் பயன்படுத்துவதில்லை. நீங்களோ பேராசிரியர், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் நீங்கள் ஹவாய் செப்பல் பயன்படுத்துகிறீர்கள். முதலில் தொழிலுக்கேற்ப உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் உடைகளை மாற்றி அமையுங்கள், உங்களை நேசியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பிறரை நேசிக்க முடியும், மாணவர்களை நேசிக்க முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் நடத்தும் பாடங்களையும் மாணவர்கள் நேசிப்பார்கள். நான் உங்களை அடிக்கவோ திட்டவோ வரவில்லை. என்னுடைய நோக்கம் நீங்கள் திருந்த வேண்டும் என்பதுதான். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய கதாவிலாசம் என்ற புத்தகத்தை நான் உங்களுக்காக வாங்கி வந்துள்ளேன். இதை அவசியம் நீங்கள் படியுங்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம். யாரையும் முட்டாளாக கருதி விடாதீர்கள். அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லோரும் அறிவாளிகள் என்று நினையுங்கள். சிறு குழந்தையிடம் கூட கற்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும். தினமும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்போடு அந்த புத்தகத்தை கொடுத்தார். நேற்று வரை நீங்கள் பேருக்கு ஆசிரியர், இன்று முதல் நீங்கள் பேராசிரியராக ஆக முயற்சியுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். பேராசிரியர் பீட்டரை அழைத்தார். தாத்தா என்ன படித்திருக்கிறார் என்று மெல்லமாக கேட்டார். பீட்டர் சொன்னார், தாத்தா ஒரு ரிட்டையர்டு IPS ஆபீசர் என்று சொன்னார். IPS ஆபீசர் என்று கேட்டவருக்கு மீண்டும் பேதி வந்தது.